Good morning, praise Lord. Welcome to this video. நான் தனியாக எப்படி என்னோட டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிலாம் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தான் இருந்தது அப்போல்லாம், அந்த பசங்க கூட நான் பேசும்போதெல்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டை கட்டி மெயின்டைன் பண்ணி ஃபர்னிஷ் பண்ணி அந்த மாதிரியான வேலைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. 2009 வரைக்கும் கடன் கட்ட வேண்டியதாக இருந்தது. என்னுடைய சம்பளம் 15,000 அந்த லெவலில் இருக்கும்போது அதில் 50% வந்து நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ குறைவான சம்பள பணம் கையில் இருக்கும்போது இவ்வளோ வேலைகளை நான் செஞ்சு கடனையும் நான் 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து யோசனை பண்ணி பிளான் பண்ணி செய்யணுமா இருக்கும். வீட்டை மெயின்டைன் பண்ணணுமா இருக்கும். சர்வெண்ட்டு கிடையாது, சமையல் செய்யணும். ஸோ தினசரி ஹெல்த்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய கல்லூரி பாடங்கள் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், சொல்லணும், வெளியே போகணும், ஷாப்பிங் போகணும். முக்கியமாக எல்லாமே எனக்கு தெரியாது. ஸோ நிறைய புத்தகங்கள் வாங்கி கற்றுக்கொள்ளணும். மற்ற பெரியவங்கக்கிட்டேயும் நான் கற்றுக்கொள்வேன். கல்லூரி பெரியவங்க, அதோட சர்ச்சில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டே நான் நிறைய கற்றுக்கொள்வேன். முக்கியமாக வந்து யாருமே லாபம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க. அதனால் எப்பயுமே வந்து கரெக்டாக நமக்கு எல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி தருவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி நகை வாங்க போகிறது, ஏதோ ஒரு காரியங்களை நம்ம செய்யும்போது கரெக்டாக எல்லாமே நடக்காது. ஏதோ ஒரு 1000 ரூபாய் லாபத்துக்காக தான் அவங்க அந்த கடையை வச்சு நடத்துகிறாங்க. எல்லாமே வந்து ஆக்யூரேட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து பெரியவங்க எங்கள் வீட்டில் சொல்லி தருவாங்க. ஸோ இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. உலக நடப்புகள் நமக்கு தெரியாது. இப்போ என்னோட தாயார் வந்து நிறைய காரியங்களில் எச்சரிக்கை பண்ணுவாங்க. சில காரியங்கள் எனக்கு சர்ச்சில் வந்து இதே போல் நான் அவங்கள அலர்ட் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஒரு நாள் வந்து சர்ச்சு 9:30க்கு ஆரம்பிக்குது, 12:30 அப்படி முடியும். நான் வந்து அதுக்கும் மேலேயே உக்காந்துட்டே இருந்தாங்க. பாஸ்டர் வந்து என்கிட்ட பேசினார் அன்னைக்கு. யூஸ்வலாக பேச மாட்டார், அன்னைக்கு பேசினார். அதை நான் எப்பவுமே அதை வீண் பேச்சு நான் பேசுறதில்ல. அவர்கிட்ட நான் கேட்டேன், சர்ச்சை வந்து அவருடைய சொந்த முயற்சி கிட்டத்தட்ட 90 லட்சம் கொடுத்து அதை அவர் நிர்மாணித்து இருக்காரு. அதாவது அவர் பேசக்கூடிய சத்தம் வந்து கடைசி வரைக்கும் கேட்கணுங்கிறதுக்காக அக்கோஸ்டிக் ஏதோ நிபுணர்கள் சொன்னபடியே அந்த மேடையில் பெரிய ஸ்க்ரீன் அமைச்சிருப்பார். அதை நான் கேட்டேன் அவர்கிட்ட கொஷின், ஏன் நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் மேடையில் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நான் கதைகள்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இப்படி நடந்தது அது இதுன்ட்டு ஊர்க்கதை புரணி சொல்லவே மாட்டேன். அவர்கிட்ட நேரடியாக என்னுடைய சந்தேகத்தை நான் கேட்டேன், ஏன் நம்ம இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு, சிகப்பு கலரில் இருக்குது ஸ்க்ரீன். அது வந்து ஒரு செட்டாக அவங்க வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அதாவது ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஸ்க்ரீன். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து லாஸ்ட் வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதை தவிர்த்து நிறைய ஸ்பீக்கர் செட்டு வேற இருக்குது. அப்பயும் அவர் மற்றவங்க அதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அதுக்கு நான் சொன்னேன், பாஸ்டர், நான் நினச்சேன் ஒரு வேளை கிறிஸ்து மரிக்கும்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை கிழிந்தது அப்படின்ட்டு
வசனம் இருக்குதே, அது ஏன் அப்படி கிழிஞ்சி இருக்கணும், நம்ம தைச்சிருவோன்னு நீங்கள் தைச்சி போட்டுட்டீங்களோன்னு நினச்சேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். எப்பயும் வந்து சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு, கொள்கைன்னு சொல்லலாம். எனக்கு அந்த இவ்வளோ ஸ்பீக்கர் வச்சோம், நீங்கள் அக்கோஸ்டிக்கு இது வச்சோம், நீங்கள் சொல்கிறது ஜனங்களுக்கு கவனம் இல்லை, அல்லது அவங்க நீங்கள் சொல்கிறது கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, உங்களை பின்னாடி போய் திட்டுறாங்க அப்படின்னா அந்த இவ்வளோ செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ அதான் நான் சொன்னேன், அது மாதிரி உங்களை நீங்கள் 15 lakhsக்கு பஸ்ஸெல்லாம் வாங்கி விட்டுருக்கீங்க, ஆனால் பஸ்ஸில் ஏறக்கூடிய ஜனங்கள் உங்களை திட்டுறாங்க, பஸ்ஸில் ஏறினோடனே பாஸ்டரை திட்டுறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியும் யூ நாட் அச்சீவ் யுவர் கோல் அப்படி சொல்லிட்டு நான் இருக்கேன். எப்பவுமே அது மாதிரி ஒரு ஃபீட்பேக் நமக்கு இருக்கிறது நல்லது தானே. ஸோ நம்ம சும்மா இருக்க நேரத்தில் இந்த மாதிரிலாம் யோசித்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா போல் நான் அதை செய்யறது வழக்கம். சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நான் சொல்லுவேன்.